வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். என்ன அது பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? அதுல மரியாதையோட வந்திருக்க. என்ன பக்கத்து வீட்டு பண்ணி பார்வதிய கரெக்ட் பண்ணிட்டியா? நீ எப்பவுமே விளையாட்டுதான். நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன். இனிமே நமக்கு வீடெல்லாம் தேவையில்ல. பீச்சில 2000 ஸ்கொயர் ஃபீட்ல கார்டன் ஒரு வீடு, கப்பல் மாதிரி ஒரு காரு. இனிமே நம்ம எங்க போனாலும் பிளைட்ல தான் போறோம், பிளைட்ல தான் வரோம். நம்ம ரேஞ்சா மாறி போச்சுமா. யோ என்ன பகல்ல கனவு காண்ற? எங்காவது பேங்க்ல எது கொள்ளையடிக்க போறியா என்ன? நட்மா கிண்டல் பண்ணாதேடி. உன் புருஷனோட திறமை உனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சிட்டாலும் நான் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன்டி. என்ன ஒரு படத்துல கமிட் பண்ணி அட்வான்ஸே கொடுத்துட்டாங்க. நாளைக்கே ரெக்கார்டிங். உன்னைய மியூசிக் டைரக்டரா புக் பண்ணி அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டாங்களா? என்னால நம்ப முடியலையே. நம்பலாமா? நம்பலாதான் வாழ்க்கை. பீலாரி ராகத்துல ஒரு ராகம் எடுத்து விட்டோம் பாரு, சும்மா அவன் ஆடி போட்டான். அட்வான்ஸ் டக்குனு எடுத்து கையில கொடுத்துட்டான். எனக்கு தெரியும் என்னோட கோபால் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவாருன்னு என்னுடைய உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சியா. அதே மாதிரி நீயும் ஜெயிச்சு வந்து முன்னாடி நிக்கிற பத்தியா? அந்த அட்வான்ஸ் குடியா? அட்வான்ஸ் குடு. உன்கிட்ட தராம வேற யாருக்கிட்ட கொடுக்க போற? போய் தாம்பூல தட்டு எடுத்துட்டு வா. முதல்ல சாமி கிட்ட வச்சு வேண்டிக்குவோம். இங்க பாருங்கம்மா, பார்த்து செலவு பண்ணணும், புரியுதா? கோபால், உன்னை அடிச்சிருக்கேன், தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன், ஏன் உன் மூஞ்சில எச்ச கூற காடு துப்பி இருக்கேன். ஆனா நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காம அட்வான்ஸ் வாங்கின உடனேயும் பொண்டாட்டிகிட்ட குடுக்கணும்னு ஓடி வந்தீங்களா பத்தீங்க. உங்களை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. சரி சரி, முதல்ல போய் தட்டு எடுத்துட்டு வா. சரி, இந்த எடுத்து வந்துடுறேன். அட்வான்ஸ் எங்க? இதுதான் அட்வான்ஸ். இந்த 101 ரூபா தான் அட்வான்ஸா? ஏயா கோயில்ல தட்சணை போடுற மாதிரி வச்சிருக்காங்க, இது அட்வான்ஸ் சொன்ன? இதெல்லாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணணுமா? எனக்கு ஒரு அவசரத்துக்கு என்ன லக்மா, 101 வச்சாலும் 1,01 வச்சாலும் அட்வான்ஸ் தானே. 7:32 9:30 ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே 50 லட்சத்தை அப்படியே அள்ளி கொடுக்க போறாங்க. That's all. அப்படி பார்க்காத லக்மா, எனக்கு வெக்கமா இருக்குது. கபி கபி தில் மேரா தில். யோ என்ன கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 101 கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியாத கம்பெனி இவங்களுக்கு 50 லட்சம் தூக்கி நொட்டுவாங்க. வாய பழந்துட்டு உட்காந்துரு. ஒரு அவசரத்துக்கு உன்ன உன் பொண்ணு நல்லா நீ தப்பிச்ச. காலைல பாலுக்காவும் சித்துக்கடி அம்மா அம்மா ஏலம் போட்டு வர. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாமா. முக்கியமான விஷயம். நாளைக்கு அட்வான்ஸ் வரட்டும், இவளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டு பக்கத்து வீட்டு பார்வதி கூட செட்டில் ஆயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணோம். ஆமா, ஆத்தால பொண்ணு என்ன இன்னும் முக்கியமான விஷயம் பேச போறாங்களே. அம்மா, அந்த சந்தோஷ் என்ன ஏமாத்திட்டாமா. எத்தனை மாசம் டி கழிக்க முடியுமா என்ன? லூசம்மா, நான் சொன்னது அது இல்ல, இது வேற. அப்பா, நான் கூட பயந்தே போயிட்டேன். வேற என்னடி உன்னை ஏமாத்தனா? அம்மா, அவ பணக்கார இல்லம்மா, பிச்சைக்கார. பிச்சைக்காரனா? அவன் எங்கேயாவது சிக்னல்ல பிச்சை எடுக்கும்போது நீ பாத்தியா என்ன? நக்மா, எனக்கு கடுப்பேத்தாத. நான் சொன்னது பிச்சைக்காரன்னா எங்கள மாதிரி மிடில் கிளாஸ்ன்னு. அது எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கே ஹோல் ஃபேமிலி சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு. என்னடி சொல்ற? அந்த பங்களா வீட்டுல அவங்க அம்மா வேலைக்காரி, அவங்க அப்பா அரமண்ட தோட்டக்கார. அவ சரியா படிக்காம 36 அரியர் வச்சிருக்காம்மா. அந்த சந்தோஷ் பையன் என்ன ஃப்ராட் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிட்டான் மம்மி. ஏய், எதுக்கடி கண்ணை கசக்கிட்டு இருக்க? அவன் தான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சுல, அவனை கழட்டி விட்டுரு. பொம்பளை பசங்களுக்கு ஆம்பளை பசங்களை கழட்டி விடுறதுதான் கை வந்த கலையாயிடுச்சு. நீ பாரு, இனிமே பாக்குறவன அது நல்ல பணக்கார பையனா பாரு. அம்மா, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு சொல்றேன், நீ அதுக்குள்ள வேற பையனை பாருன்னு சொல்ற. பின் என்னடி பண்ண சொல்ற? அவன் தான் ஒண்ணுக்கு உதவாத உதவாக்கறன்னு தெரிஞ்சு போச்சுல.
உன்னை கட்டி விட்டுற வேண்டியதா? இங்க பாரு, உங்க அப்பன் பஜ்ஜுவா என்ன கட்டிக்கிட்டு 25 வருஷமா நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நீனும் ஆகணுமா என்ன? ஆ? அம்மா அவனை நான் லவ் பண்ணிட்டேன்மா. அவனை தவிர வேற யாரும் எனக்கு செட் ஆக மாட்டாங்கம்மா. மாமோய், யோ மாமோய், ஓடி என்ன செவுத்துல காது வச்சு வச்சிட்டு இருக்கீங்க? வச்சு கட்டி. விட்டுக்கிட்டான். உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? போனே எடுக்க மாட்டேத. உனக்கு ஒரு குட் நியூஸ். ஊட்டியில எங்க அப்பா எஸ்டேட் வாங்கியிருக்காராம். சூப்பரா இருக்கான். கல்யாணம் முடிஞ்சவனே அங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லுப்பா, வேலை டூர் பிளான் பண்ணிடலாம். டேய், கீழே இருந்து பல மணி நேரம் ஆச்சுடா. இன்னைக்கு என்ன கதியாக போறானோ தெரியல. சந்தோஷ், கொஞ்சம் உள்ள வரியா? சொல்லு. போடா போ. என்ன அங்க பாக்குற? ஒட்டு கேட்டியா? ஒட்டு தட்டு எடுத்துட்டு உள்ள வா. எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம அடி வாங்கிட்டு வந்துருவோம். வா. சந்தோஷ், என்ன நல்ல கவனிப்பு போல இருக்கு. ஆண்டி. சந்தோஷ், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல ஆண்டி. அப்ப போயிட்டு 1 லிட்டர் பாலும் 2 கிலோ இட்லி மாவும் வாங்கிட்டு வந்துடுறியா? ஆண்டி நானா? சந்தோஷ், வாங்கிட்டு வரேன் ஆண்டி, வாங்கிட்டு வரேன். சக்தி, அடிக்க மாட்டேன் சந்தோஷ். அவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? பால் வந்தனையும் காஃபி எப்படி போறதுன்னு சொல்லி கொடுனே. அம்மா அம்மா, உனக்கு டயர்டா இருக்கும். ஆமாடி, ரொம்ப டயர்டா இருக்கு. எப்படிதான் ரத்தம் வராம அடிக்கிறாங்களோ தெரியல. ரொம்ப வலிக்குது. புதுசு இல்ல, போ எல்லாம் பழகிடும். என்ன மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வார வாரம் உங்க வீட்டு கதவை நாங்க தட்டுவோம். எங்களை பார்க்க நீங்க தயாரா இருங்க. ஓகே, பை.